என்ன பேபி, இந்த வீட்ல இருந்தா உனக்கு அண்ணி வர போறாங்களா? எங்க வீட்டு கார் ஷெட் கூட இதை விட நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு வீடு. இந்த வீட்ல இருந்து எங்க கூட வந்து சம்பந்தம் பண்ண போறாங்களா? வீட்டை கார் ஷெட் மாதிரி கூட வச்சிருக்கலாம். இதுவே உங்க அண்ணனுக்கு அவ பொண்டாட்டி ஆயிட்டானா இந்த கார் ஷெட் அரண்மனை ஆயிடும். அப்புறம் அவ நம்ம வீட்டுக்கு ராணி ஆயிடுவா. இது நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். ம் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ம் அது ஃபேமிலிக்காக வாங்கின சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் இருக்கு. நீங்க மறக்காம அதை வாங்கிக்கணும். ஆ, எதுக்கு தம்பி இதெல்லாம்? நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்? ப்ளீஸ், எனக்காக. ஆ, குடு. ஏண்டி, இந்த புடவை ஒரு 1000 ரூபா இருக்குமா? ஏங்க நீங்க வேற, இவங்க என்ன நம்மள மாதிரி சின்ன ஃபேமிலியா? இது ஒரிஜினல் பட்டுங்க. எப்படியும் ஒரு 20-30,000 இருக்கும். அப்ப இது நல்ல சம்பந்தம் தான். பேபி, உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. பட்டு புடவை சூப்பரா இருக்குல்ல? அப்படின்னா நீயே கட்டிக்கோ. டாடி, துளசி ஆண்டி. தியா, ஷ். துளசி உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா? நான் துளசி கிட்ட பேசலாம். பேசுமா. ம் எக்ஸ்கியூஸ் மீ. உள்ள வாங்க. ஏய், சிட் சிட் சிட். துளசி, இந்த புடவையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க? நான் அஞ்சலி, இவங்களுடைய தங்கச்சி. நைஸ். துளசி, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். பர்சனலா பேசுங்க. ஆளே சரியில்லையே, ஏதோ ஒண்ணு புகையிற மாதிரி இருக்கு. இவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். என்னால நம்பவே முடியல துளசி. நேத்து வரைக்கும் எங்க ஆபீஸ்ல ஒரு ஸ்டாஃபா வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு உங்களை நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவலா இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்ற விஷயமே எனக்கு தெரியாது. நான் என்னமோ உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அம்மா உங்களை பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்லும் போதுதான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. துளசி, யூ ஆர் லுக்கிங் சோ யங். எனக்கு ஒரு சின்ன டவுட் தான். என் அண்ணனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்க எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? ஒருவேளை உங்க வீட்ல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்களை ஃபோர்ஸ் பண்றாங்களா? இல்ல நீங்களாவே? ஏன் கேக்குறேன்னா, முழு மனசோட யாருமே தன்னோட பொண்ணை 2ஆம் தாரமா கட்டி வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகே தான். இது உங்களோட லைஃப் துளசி. யாருக்காகவோ உங்களோட டெசிஷனை மாத்திக்க வேண்டாம். உங்களுக்கு முழுசா விருப்பம் இருந்தா மட்டும் ஒத்துக்கோங்க. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். எங்க லக்ஷ்மி, துளசி இதோ இப்ப வந்துருவா. அஞ்சலி, போய் கூட்டிட்டு வா. அக்கா, போலாமா? வா. தேங்க்யூ. வேண்டாம். அம்மா, நீங்க கேட்டாலும் கேட்காம இருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. இது வரைக்கும் வந்த சம்பந்தம்லாம் தட்டி போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு.
அவ ஜாதகத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. எங்க பொண்ணுக்கு மூல நட்சத்திரம். இது உங்களுக்கு சம்மதமா? எனக்கு இந்த ஜாதகம் ஜோசியம் இதுலலாம் பெருசா நம்பிக்கை இல்லை. ஜாதகத்தை விட நான் கடவுளை தான் பெருசா நம்புறேன். கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. டேய், வந்ததுலேருந்து மாப்பிள்ளை சும்மாவே இருக்காரு. காது நல்லா கேக்குமா? சரி, போய் கவனிடா, போடா. பாட்டி, அது ஒண்ணு இல்லப்பா, சும்மா உன்னை பக்கத்துல பார்க்கலான்னு கூப்பிட்டேன். பாட்டி, ஆ? நான் நல்லா பேசுவேன். அதை விட காது நல்லா கேட்கும். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கா? ஆஹா. உனக்கு துளசியை பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. சரிப்பா. உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சம்பந்தம் அமையணும் தான் உங்க பொண்ணுக்கு ஏற்கனவே அந்த சம்பந்தம் எல்லாம் தட்டி போயிருக்கும்னு நினைக்கிறேன். யாரை யார் கூட சேர்த்து வைக்கணும்னு கடவுளுக்கு நல்லா தெரியும். எங்க கூட சம்பந்தம் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது மனத்தடை இருக்கா? எங்களுக்கு என்ன, பரிபூரண சம்மதம் தான். கொஞ்சம் லேட் ஆனாலும் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல குடும்பத்துல வாழ்க்கை அமைய போதுன்னு நினைச்சு நிம்மதியா இருக்கு இப்போ. நான் துளசி கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேட்கலாம். எல்லாரும் முன்னாடி கேட்கறதுக்கு கூச்சமா இருந்திருக்கோம். அதான் தனியா கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கேளுங்க. அப்போ நீங்க எதுவும் பேச வேண்டாமா? பர்டிகுலரா பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நீங்க ஏதாவது கேட்டா நான் பதில் சொல்லுவேன். ஆஃபீஸ்ல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனா இங்க கல்யாணம்னு யோசிக்கும்போது உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லையா? உங்க மனசுல என்ன இருக்கோ அதை ஓப்பனா சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இங்க பாருங்க, டோன்ட் கால் மீ சார், ஜஸ்ட் ஸ்ரீகாந்த். ஓகே ஸ்ரீகாந்த் சார். மறுபடியும் சாரா? கொஞ்சம் டைம் ஆகும், மாத்திக்கிறேன் ஸ்ரீகாந்த் சார். இந்த கல்யாணத்துல உங்களுக்கு மனப்பூர்வ சம்மதமா? நான் தியா கூட பழகும்போது அவ தான் என்னோட உலகம்னு ஃபீல் ஆகுது. கரெக்டா சொன்னீங்க. என் உலகம் வந்து யாதான். அவளுக்காகவாத நம்ம 2 பேரும் ஒன்று சேரணும். துளசி ஆண்டி, துளசி ஆண்டி, நம்மளோட ரங்கம்மா பாட்டி இருக்காங்கல்ல, அந்த பாட்டி என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? இனிமே நான் உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு கேட்க சொன்னாங்க. இனிமே என்ன அம்மான்னு தான் கூப்பிடணும். ஆனா எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்களே. அந்த மாதிரி நீங்களும் என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல? இல்லடா குட்டி. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். மா,
பாட்டியம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. அக்கா அப்படியே நில்லுங்க, நான் போட்டோ எடுக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம். நான் வச்ச எல்லா பரீட்சையிலயும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. சீக்கிரமாவே உங்களை என் அண்ணியா பார்க்க போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். ம். ஐயோ ஐயோ. கவின், அஞ்சலி, இதா சாப்பிடு. நீங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க. என்ன அஞ்சலி, என்ன ஸ்பெஷல்? அக்காக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சூப்பர், சொன்னேன்ல. சரி, யார் மாப்ள? அது எங்க அக்காவோட பாஸ், பேரு ஸ்ரீகாந்த். ரொம்ப நல்லவரு. சூப்பர் அஞ்சலி. நீ சொன்ன மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சிட்டாருடா. உங்க அக்கா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அடுத்து நம்ம கல்யாணம் தான். என்னடா எப்ப பார்த்தாலும் ஏதாவது உளறிக்கிட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல, அக்கா கல்யாணம் நல்லா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். சரி இங்க பாரு, இந்த கல்யாணத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் நடத்த போறோம். ஓகேவா? அதுக்கு என்ன, அசத்திரலாம். சரி கிளம்பு. ஏய், எங்க? நம்ம வீட்டுக்கு தான். 2 நாள் லீவ் இருக்குல்ல, எங்க வீட்டுக்கு வா. நிரந்தரமா உன் வீட்டுக்கு வரணும் தானே ஆசைப்படுறேன். டேய் என்ன? இளஞ்சலி, 2 நாள் தான் லீவு. அப்பா அம்மா பார்க்கணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அம்மா சென்டிமெண்ட் சொல்லி தப்பிக்கிற? சரி சரி, இதுக்காகலாம் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நான் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வரதானே போறேன். அஞ்சலி, மாப்பிள்ளை விருந்தெல்லாம் இருக்கும்ல? என்னடா கவின், கேட்டியா? அது ஒண்ணு இல்ல, மாப்பிள்ளை எல்லாருமே வீட்ல விருந்துல ஒன்னா தானே இருக்க போறோம், அத சொல்றான். ஓ, உனக்கு இல்லாததா? ஆமா, லவ் பண்ற பொண்ணு பத்தி நீ சொல்றன்னு சொன்னல, இப்ப சொல்லு. யார் அந்த பொண்ணு? எங்க இருக்கா? நான் அவளை பார்க்கணும். எங்க? அது அக்கா கல்யாணம் முடியட்டுமே, அதுக்கப்புறம் கண்டிப்பா சொல்றேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். டேய், பாத்துடா, இப்படித்தான் ஒரு வாட்டி எங்க தாத்தாக்கு தலையில எண்ணெய் தேய்க்கிறப்போ லேசா அவன் விரல் நகத்துல கீறிட்டான். ஐயோ, அப்புறம் என்ன, கத்தி எடுத்து அவன் கைய வெட்டி விட்டாரு. இன்னும் அந்த கத்தி இங்கதான் இருக்கா? அது பழசாயிடுச்சு, துரு பிடிச்சிருச்சு, தூக்கி போட்டாச்சு. இப்பெல்லாம் கத்தி கிடையாது, துப்பாக்கி தான். ஏய் ஐயா, இங்க வா, கிட்டவா. என்னங்கய்யா? ஐயா, எனக்கு தான் எழுத படிக்க தெரியாதுன்னு தெரியும்ல. நீ பாட்டுக்கு பேப்பரை வச்சுட்டு போற, உங்க அப்பனா வந்து படிப்பான். எடுத்து போடுறான். சரிங்க ஐயா. பயப்படு. ஐயா, நம்ம சின்ன ஐயாவோட போட்டோ பேப்பர்ல வந்திருக்குங்கய்யா. ஆமாங்கய்யா. படி படி. காட்டுங்க. எங்க 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 என்ன போட்டிருக்கு? ஆளுங்கட்சி எம்எல்ஏவால் தீர்க்க முடியாத தண்ணீர் பிரச்சனையை எதிர்க்கட்சியின் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த ஈஸ்வரமூர்த்தியின் இளைய மகன் வெற்றிவேல் தீர்த்து வைத்தார். இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்து அவரது சேவையை பாராட்டி வருகின்றனர் அப்படின்னு போட்டிருக்கீங்கய்யா. பாத்தியா என் புள்ள எப்படி? அதான் என் புள்ள. பேப்பர்ல அந்த பேப்பர் கொடுங்க. என் அப்பாவோட போட்டோவை பெருசா போட்டு நியூஸ் போடுன்னு சொன்னா ஏன் போட்டோவை போட்டிருக்கான்? என்கிட்ட காசு வாங்கிட்டு நான் சொன்னதை செய்யாம என்னை ஏமாத்திருக்கான்டா. இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணி ஆகணும். நில்லுடா. பேப்பர்ல வெற்றின்னு மட்டுமா போட்டிருக்கு? ஈஸ்வரமூர்த்தி பையன் வெற்றின்னு தானே போட்டிருக்கு.
இதான் அரசியலுங்கிறது, புரிஞ்சுக்க. டேய் கதிரே, அப்பா இங்க வாயேன். சொல்லுங்கப்பா. அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்க அப்படியே போஸ்டரா அடிச்சு நம்ம ஊர் முழுக்க ஒட்டுங்கடா. சரிங்கப்பா. டேய் நீங்க 3 பேரும் கூட போய் போஸ்டர் அடிக்கிற வேலை, ஒட்டுற வேலையை பாருங்க. போங்க போங்க. சரிங்கப்பா, நான் போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். டேய் கதிரே, சொல்லுங்கப்பா. இந்த வெறும் போஸ்டர்லாம் ஒட்டினா இந்த காலத்துல அரசியல்லாம் பத்தாதுடா. இந்த போன்ல எல்லாம் ஒன்னு ஏதோ நெட்டுன்னு ஏதோ சொல்றாங்களே. அப்பா அது சோஷியல் மீடியாப்பா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அந்த போன்லயும் இப்ப இந்த நியூஸ் வரணும், புரியுதா? சரிங்கப்பா, செஞ்சிடலாம்ப்பா. சரி வரேங்கப்பா. என்னங்க? என்ன? ஏங்க உங்க தம்பிக்கு போஸ்டர் அடிச்சு ஓட்டுறதுக்கு தான் இந்த வீட்ல மூத்தவரா பிறந்திருக்கீங்களா? இந்த வீட்ல உங்களுக்குன்னு எந்த மரியாதையுமே இல்லையா? நீங்க என்ன இந்த வீட்டு வேலைக்காரனா? ஏங்க இப்படி எல்லாம் இருக்கீங்க? இப்படியே இருந்தீங்கன்னா உங்க அப்பாக்கு அப்புறம் உங்க தம்பி தான் எம்எல்ஏ ஆவாரு. நீங்க அவர் பிஏவா மஞ்ச பைய கையில வச்சுட்டு சுத்த வேண்டியதா? ஏய், நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. எப்ப பார்த்தாலும் இதே வேலையை போச்சு. இதோ வரேன்டா. என்னங்க? வாங்க லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் சாமி. கடவுளோட அருளாலையும் உங்களோட ஆசீர்வாதத்தாலையும் என் பொண்ணு துளசிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம்மா. உங்க கவலையெல்லாம் தீர்ந்துருச்சுல்ல? ஆமா சாமி, அதான் என் பொண்ணு பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு கோயிலுக்கு வந்தேன். பேஷா பண்ணிடலாமா? இந்தாங்க கொடுங்க. துளசி நாமதேயசே சகுடும்பானாம் க்ஷேம தைரிய வித்ய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யானாம் ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீயாயே ஓம் சுபக்ரியாயே தீர்க்க சுமங்களே பவ சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. இந்தாங்கம்மா, இது அம்பாளுக்கு சாத்தின புடவை. உங்க பொண்ணுகிட்ட கொடுத்து கல்யாணத்தன்னைக்கு கட்டிக்க சொல்லுங்கம்மா. கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அம்பாலோட பூரண அனுகிரகம் எப்பவும் உங்களுக்கு உண்டு. இந்தாங்கம்மா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா தாயே. ஏய், ஒட்டின போஸ்டர்லாம் கிழிச்சிட்டு ஓடிரு. ஏய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கேன். வேணா உன் கையில ஒரு 10 போஸ்டரை தரேன், நீ என் கூட சேர்ந்து ஒட்டு. போஸ்டர் மேல கைய வச்ச அப்புறம் உனக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. ஏய், எர்ரா கைய. ஏய், போடா போடா போடா. யார் இருக்கிற தைரியத்துல நான் இங்க போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? அடுத்த தடவை எம்எல்ஏ ஆக போறாரு. என் தலைவன் கொடுத்த தைரியத்துல தானே நான் இங்க போஸ்டரே ஓட்டிட்டு இருக்கேன். ஏய் டேய், சட்டையில இருந்து கையடுறா, இல்லனா வேற மாதிரி ஆயிடும். ஏய், என்னடா பாக்குறீங்க? போடுங்கடா. ஏய் குடுடா குடுடா. யார் மேல? வாடா. ஏய் நிடா. ஏய் நிடா. போடா. சே, தப்பிச்சிட்டாங்கடா. ஏய் போன குடுறா. அண்ணே, அந்த வெற்றியும் அவங்க அப்பனும் தானே இது எல்லாத்துக்கும் காரணம். அவங்கள முடிச்சு விட்டுறணும்னே, அப்போதானே நம்ம ரூட் கிளியர் ஆகும். அந்த வெற்றி கோயில தான் இருக்கான். முதல்ல அவனை தூக்கணும், அப்புறம் அவன் அப்பனை பார்த்துக்கலாம். வாங்கடா போலாம். தளபதி சொல்றா. இங்க போஸ்டர் ஒட்ட கூடாதுன்னு முனுசாமி ஆளுங்கலாம் பிரச்சனை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை கொலை பண்றதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப உங்களை தேடி கோயில் கிட்ட தான் வராங்க. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. வரட்டும், பாத்துக்கலாம்.
பொண்ணுகிட்ட கொடுத்து கல்யாணத்தன்னைக்கு கட்டிக்க சொல்லுங்கம்மா. சரியான நேரத்துல இந்த புடவை தான் என்னை காப்பாத்துச்சு. ரொம்ப நன்றிக்கா. அக்கா அக்கா டேய் அஞ்சலி இங்க வாமா. இதுல சொல்லுங்கப்பா. ஒரு பட்டன் போயிருச்சு, தைச்சு கொடுறாமா. ம். என்னடா இன்னுமா அந்த சட்டையை தைச்சுக்கிட்டு இருக்க? இந்நேரம் உங்க அம்மாவா இருந்திருந்தா புது சட்டையே தைச்சிருப்பா. ஒரு பட்டன் தைக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? என்னங்க உங்க வைஃப் கிட்டே கொடுத்து தைச்சுக்கோங்க. இருமா, உடனே கோவம் வந்துருமே. நீயும் நல்லா தாண்டா தைக்கிற. என் கண்ணு இல்ல, தைச்சு கொடுறா ப்ளீஸ்ரா. எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. துளசி துளசி லட்சுமி துளசி ஒரு நிமிஷம் இருங்க கொஞ்சம் இருங்க வரேன். அஞ்சலி கொஞ்சம் வா, சீக்கிரம் வா. அக்காவா? அது இதா லட்சுமி, இந்த பட்டனை தைச்சு கொடுமா. இவ ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன முறைக்கிற? இருங்க, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். என்ன? கொஞ்சம் போறங்க. நீ போய் துளசி முறைக்கிற, போய் கூட்டு வா. உங்களை சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. திருமதி துளசி, என்னடி? வாங்க. ஒரே நிமிஷம் வர இரு. ஹலோ, அம்மா உங்களை கூப்பிடுறாங்க, அர்ஜென்ட்டா வாங்க. என்னடி விஷயம்? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. ஏதோ சந்தோஷமான விஷயம்னு நினைக்கிறேன். உன்கிட்ட தான் சொல்லணுமா? வாக்கா. வர வர ஒரு நிமிஷம். ஐயா வாக்கா. ஏய் இருடி. ஐயோ வா. இப்படி உட்காரு. துளசி, உன் பேர்ல கோயில் அர்ச்சனை பண்ணலான்னு போயிருந்தனா, அப்ப பூசாரி ஐயா அம்மனுக்கு சாத்தின புடவைய உனக்காக கொடுத்தாரு. துளசி, நீ வேணா பாரு, இந்த கல்யாணம் முடிஞ்சு நீ மகாராணி மாதிரி வாழ போற. இங்க பாரு, கல்யாணத்தன்னைக்கு நீ இந்த புடவைய தான் கட்டிக்கணும், சரியா? உனக்கு அந்த அம்மனே கொடுத்த சீர் இது. வாங்கிக்க. உன்னை இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? உன்னோட கல்யாணங்கிறது என்னோட கனவு. அது நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீ நல்லா இருக்கணும். நல்லா இரு துளசி. அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அப்பா, நல்லா இருமா. நல்லா. அத்தை, எனக்கெல்லாம் புடவை இல்லையா? என்ன கவிதா அப்படி சொல்லிட்ட? ஓ மாமா அவரோட பொண்ணு கல்யாணத்தை தடப்புடலாம் நடத்த போறாரு. உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் அவர் Dress எடுத்து கொடுப்பாரு. என்ன அத்தை எல்லாருக்கும் புடவை எடுத்து கொடுக்கணும்னு சொல்றாங்க? அத கேட்ட மாமா மூஞ்சி சுருங்கிட்டே போதே. ஒருவேளை ஏன் எல்லாருக்கும் எடுக்கணும்னு யோசிக்கிறாரோ இருக்கும். என்ன? ஒன்னும் இல்லையே. ஒன்னும் இல்லையா? ஒன்னும் இல்ல. இன்னும் என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? சீக்கிரம் போய் ரெடி ஆவங்க. கிளம்பு. அண்ணி, நான் யார பத்தி என்ன பேசுறேன்னு கேமரா மாதிரியே வாட்ச் பண்றா. கவிதா, சாப்பாடு ஒல வச்சிருக்கேன், பொங்கிற. சரிங்க, பாத்துக்க. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க?
பணத்தை பத்தியா? சச்சா அதெல்லாம் இல்ல. விடுங்கம்மா. ஐயோ காட்டுறா. எப்ப பாரு அடிதடி வெட்டு குத்துனே சுத்திக்கிட்டு இருக்க. கொஞ்சம் புலம்பாம இருங்கம்மா. நான் சொல்றது ரத்த காயப்பட்டு வர்றதுக்கா உன்னை நான் பெத்து வளர்த்தேன். ஏய் நான் என்ன சொல்றேங்கறது கையில ஒழுங்கா பட்ட கேட்டு அடி அதுக்கு ஏத்த தலையில மாதிரி பதில் பட்டிருந்தா சொல்லு. என்ன புரியுதா? ஆயிருக்கும்? ஏய் போன் பேசிட்டு இருக்கல, எப்ப பாரு அழுதுகிட்டு வாய் மூட்டு சும்மா இரு. டேய் நான் சொல்றத கேளுடா. முதல்ல என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. எதுக்காகவும் அவங்கள விட்டுறக்கூடாது. ஏண்டா ஒரு சாதாரண போஸ்டர் விஷயம் இவ்வளவு பெரிய அடிதடியில கொண்டாந்து விட்டு வெக்கமா இல்ல உனக்கு? உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்காடா? ஏண்டா ஒரு அரசியல்வாதியோட பையன் செய்யற வேலையாது? நேத்து வரைக்கும் ஊருக்கு தண்ணி கொடுத்த மகாராசன் கையெடுத்து கும்பிட்டவெல்லாம் இன்னைக்கு என்ன பத்தி என்ன சொல்லுவான் தெரியுமா? அடிதடி பண்றதுக்குன்னு ஒரு ரவுடி பையில பெத்து வச்சிருக்கேன்னு சொல்லுவான். இதான் அப்பனுக்கு நீ அரசியல்ல உதவி பண்ற லட்சணம் இல்ல? இந்த ஒரு விஷயம் போதும்டா அந்த முனுசாமிக்கு. இத வச்சு அவன் என்னெல்லாம் கதை கட்டுவான் தெரியும்ல? டேய் எலெக்ஷன் டைம்ல எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரிய வேண்டாமா? அவங்க கூட சண்டை போடுறதுக்கு இதுவாடா நேரம்? இவனை இப்படியே விட்டு வச்சா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான். இவன் ஆட்டத்தை அடக்கிறதுக்கு ஒரு கால் கட்டு போட்டே ஆகணுங்க. அப்பதான் இவன் திருந்துவான். என்ன கார் சத்தம் கேக்குது? ஐயோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அத்தா என்ன கொஞ்சம் கவிதா? வாங்க. என்னாச்சு? அங்க பாருங்க யார் வந்திருக்கானு. யாரு? ஐயோ வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. இல்ல இல்ல பரவாயில்ல. கவிதா கவிதா போ சீக்கிரம் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. போ இருங்க. போ இல்லங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாம். பரவாயில்ல நீங்க உட்காருங்க. சொல்லுமா. அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கல்யாண வேலை இதோ இப்பதானே நாமளே முடிவு பண்ணோம். இனிமேதான் ஒவ்வொரு வேலையா ஆரம்பிக்கணும். இனிமேதான் ஆரம்பிக்கணுமா? ஓ என் அண்ணனுக்கு இது 2வது கல்யாணம் தானே, அதனால ரொம்ப சிம்பிளா பண்ணிடலான்னு நினைச்சிட்டீங்களா? அதெல்லாம் இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்கல. எனக்கு என் அண்ணனா பொசசிவ், அதனால எனக்கு தோன்றதை நான் ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இட். மா இது இங்க வீட்டோட மூத்த பொண்ணோட கல்யாணம். இத நல்லா நடத்தணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கு. அதுக்காக என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க? அது வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் இடம் இருக்கு. 2 பக்கமும் நல்ல பெரிய ஷாமியா நல்லா கட்டிட்டு வெளியில ஒரு 40 பேரும் பின்னாடி ஒரு 50 பேரும் உட்கார்ந்து சாப்பிடலாம். இதுவே போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷனை நல்லா பண்ணிடலாம். சாமியான பந்தலா? ஹலோ, ஆமா. ஆர்எஸ் ஸ்ரீகாந்த்னா என்னன்னு தெரியுமா? இது வெறும் பேரு மட்டும் இல்ல, இட்ஸ் a brand. அந்த பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. என் அண்ணன் இப்படி கண் அசைச்சா வேலை செய்யறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. என் அண்ணன் கல்யாணத்துக்கு எவ்வளவு பெரிய விஐபி எல்லாம் வரப்போறாங்க தெரியுமா? குறைஞ்சது 2000 பேருக்கு மேல வருவாங்க. நான் என்னமோ நீங்க பெரிய அரண்மனையா புக் பண்ணி கல்யாணத்தை நடத்த போறீங்கன்னு நினைச்சா, நீங்க என்னடானா. பை தி வே ஜெகன், நம்ம பிளான் படி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றதா இருந்தோம்? approximately 2.5 crores. நான் உங்களை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல. எங்க ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ண முடியும்னு சொல்றேன், அவ்வளவுதான். அது இல்லம்மா, உங்க அம்மா இந்த கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா பண்ணா போதும்னு சொன்னாங்களே. ஐயோ பால, அதுக்காக நீங்க சிம்பிளா பண்ணிடுவீங்களா? எங்களோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? இப்பவும் நான் உங்களை கஷ்டம் எல்லாம் படுத்தல, அது எங்களோட நோக்கமும் இல்ல. என்னங்க? என்னம்மா இது? இதுல 50 lakhsக்கு செக் எழுதிருக்கேன். இத வச்சு இனிஷியலா கல்யாணத்துக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் பாருங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு ஏதாவது செலவுக்கு தேவைப்பட்டா என்கிட்ட கேளுங்க, நான் தரேன். இந்தம்மா காஃபி எடுத்துக்கோ. இந்தம்மா. நோ தேங்க்ஸ். வேண்டாமா? ஐயோ, தயவு செஞ்சு அதை உள்ள வச்சிருங்க. எங்களுக்கு வேண்டாமா?
எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லதான். அதுக்காக எங்க மரியாதையை விட்டுட்டு மாப்பிள்ளை வீட்டுல கை நீட்டி காசு வாங்கியெல்லாம் நடத்த முடியாது. இத பாருமா, எங்க சக்திக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கும் எந்த சங்கடமும் வராத மாதிரி நாங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வைப்போம். இப்போ இப்படி சொல்லிட்டு அப்புறம் மண்டபம் அது இதுன்னு பெருசா பார்த்ததுக்கு அப்புறம் என் அம்மா ஏன் இப்படி பண்ணீங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டா உங்க பொண்ணுதான் சொன்னாங்கன்னு நீங்க அப்ப என் பேரை சொல்லிடக்கூடாது. இல்லம்மா, அந்த மாதிரி ஒண்ணு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, பாய். என்ன பேபி, நீ பாட்டு 50 lakhs செக் எழுதி கொடுக்குற. ஒருவேளை அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா? அவங்க வாங்க மாட்டாங்கன்னு தெரியும் ஜிகா. ஏன்னா இவங்கெல்லாம் மிடில் கிளாஸ், பணத்தை விட சுயமரியாதை தான் பெருசுன்னு நினைப்பாங்க. அதனால பணத்தை வாங்கவும் மாட்டாங்க, இவ்ளோ செலவு பண்ணி கல்யாணத்தையும் பண்ண முடியாது. சோ இந்த கல்யாணம் நடக்காது. இவங்க பெரிய கோடீஸ்வரங்கன்னு சொல்லிட்டு இப்படி செலவு பண்ண சொல்றாங்க. அது சரி. அப்புறம் தலைவரே, பார்ட்டி எப்ப தர போறீங்க? எதுக்குடா பார்ட்டி? பூசி மழுப்பாதீங்க தலைவரே, நிஜமாவே ஜோடியாக போறீங்க, அதுக்கு பார்ட்டி கொடுத்து தானே ஆகணும். என்ன சொல்றேன்னு புரியலையே. நடிக்காதீங்க தலைவா, வீட்ல கல்யாண பேச்சு ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. கல்யாணம் நெருங்க தினமும் பார்ட்டி வைக்க தான் போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ் பார்ட்டி மாதிரி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பொண்ணு பார்க்க தான் ஓகே சொல்லியிருக்கேன். என்னமோ எல்லாத்துக்கும் ஓகே சொன்ன மாதிரி பேசுறீங்க. அப்படின்னா கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? அதுக்கு நான் நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடைக்கணும்ல. புரியல. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்களாம் கண்ணு வச்சிருவீங்க. கண்ணு பட்டுட்டா அப்புறம் என் கனவு பழிக்காம போயிடும்ல. ஓஹோ, பாருங்கடா தலைவா, கனவை மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா பலிக்காது. வெளியில சொன்னா நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம்ல. ஆமா தலைவா, சொல்லுங்க தலைவா. சொல்லுவேன், அப்புறம் நீங்களாம் பொறாமப்படக்கூடாது. இல்ல பொறாமையெல்லாம் பட மாட்டோம். சத்தியம் தலைவா. சத்தியம் தலைவா. சொல்லுங்க. அவளை பாக்குற நிமிஷத்துல அப்படியே நான் வானத்துல பறக்கணும்டா. வானத்துல பறக்கணுமா? அதுக்கு நீங்க பாராசூட் கட்டிக்கிட்டு தான் குதிக்கணும். சொல்ல முடியாது, போங்கடா. உங்களெல்லாம் மதிச்சு சொன்ன பாரு, என்ன அடிக்கணும். எதுக்குடா சிரிக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க தலைவா. சரி சொல்றேன், சிரிக்க கூடாது. ஓகே தலைவா. அவளை நான் 2வது முறையா பாக்குறப்ப மழை கொட்டணும்டா. வேற மாதிரி. அந்த மழை எனக்குன்னு மட்டும் பெய்யணும். ஆனா அதுல தண்ணியே இருக்க கூடாது. அப்புறம் அவளை 3வது முறை பாக்குறப்ப கெட்டி மேல சத்தம் கேட்கணும்டா. இதெல்லாம் நடந்தா மட்டும்தான் எனக்கு கல்யாணம். இதெல்லாம் சீக்கிரம் நடக்கணும். தலைவரே, விருப்பம் இல்லைன்னா நேரா சொல்லிடுங்க. அதுக்கு எதுக்கு இப்படி சுத்தி வளைக்கிறீங்க? மழை பெய்யணுமா? அதுவும் இவர் மேல மட்டும் பெய்யணுமா? அங்க மேல சத்தமும் கேட்கணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? தலைவரே, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கல்யாணமே வேணாங்கிற மாதிரில இருக்கு. நீங்க இந்த ஜென்மத்துல பார்ட்டி கொடுக்க மாட்டீங்க. நீங்க வேணா பாருங்க, எனக்குன்னு பிறந்தவ என்ன பார்க்கும் போது நான் சொன்ன எல்லாம் நடக்கணும்டா. கவிதா. அத்தை, நான் இங்க இருக்கேன். இதோ வரேன். கவிதா, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ துளசி கல்யாணத்துக்கு ஒரு லிஸ்ட் எழுதி கொடு, நான் சொல்றேன். சரிங்க அத்தை. அத்தை, உப்பு போட்டிருக்கேன். அத்தை, அந்த மோனிகா இருக்கால, கொஞ்சம் சிக்கலான ஆள் மாதிரி தோணுது. ஏன் நீ அப்படியெல்லாம் சொல்ற? ஸ்ரீகாந்த் அம்மாவே கல்யாணத்தை சிம்பிளா நடத்தணும்னு சொல்றாங்க. அந்த அம்மா பணக்காரங்களா இருந்தாலும் எவ்வளவு சிம்பிளா இருக்காங்க. இவன் என்னமோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி பேசுறா. அவ என்ன வேணாலும் சொல்லட்டும், இது நம்ம பொண்ணு கல்யாணம். நம்மளால என்ன முடியுமோ அதை வச்சு நாம கிராண்டா செஞ்சிருவோம். நீ முதல்ல லிஸ்ட் எழுது, நான் சொல்றேன். சரி அத்தை. சொல்லுங்க அத்தை. முதல்ல நீ சத்திரத்தோட வாடகை எழுதிக்கோ, அதான் முக்கியம். லட்சுமி. இதோ வரேங்க. இதோ வந்துட்டேன்.
என்னங்க எனக்கு என்ன வேணும்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கல்ல. நீ என்ன ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி நோட்டு கைமா சுத்திட்டு இருக்க? ஆமாங்க, நம்ம துளசி கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் இல்லைல்ல, அதான் கல்யாணத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேங்க. நான் இதை படிக்கட்டுமா? நீங்க கேக்குறீங்களா? முதல்ல மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், சமையல்காரங்களுக்கு ஆர்டர் கொடுத்து அட்வான்ஸ் கொடுக்கணும், அப்புறம் துளசிக்கு நகை பட்டு புடவெல்லாம் வாங்கணும், அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு சூட்டு வாங்கணும், மாப்பிள்ளைக்கு மோதிரம் வாங்கணும், இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணணும். சரி. அச்சோ, இன்னும் நிறைய நிறைய லிஸ்ட்ல இருக்குங்க. ஏங்க வேற ஏதாவது இருக்கா? நீங்க சொன்னா அதையும் லிஸ்ட்ல எழுதி வச்சிருவேன். என்னங்க யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? என்னாச்சு? ஏங்க முதல்ல மண்டபத்தை புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துடலாங்க. அப்புறம் கையோட சமையல்காரங்களுக்கும் அட்வான்ஸ் கொடுத்துடணும். அதனால நாளைக்கு ஒரு 3 லட்சம் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வாங்களேன். என்னங்க அது பணம் தானே? ஆமாங்க, அதான் நம்ம எஃப்டில 10 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருந்தோம்ல, அதை வச்சு நாம துளசி கல்யாணத்தை குறையில்லாம நடத்திடலாம். நாளைக்கு காலையில நாம போய் வித்ரா பண்ணிட்டு வந்துடலாங்க. பேங்க்ல பணம் இல்லையே, அதுக்கு அவன் சைன் வேணுமே. என்ன சைன்? அது மேனேஜர் சைனா? மேனேஜர் சைன். நீங்க கேட்டா அவர் சைன் போட மாட்டாராங்க? நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கு நீங்க இவ்ளோ தூரம் யோசிக்கணுமாங்க? இந்தாங்க, இந்த லிஸ்ட்டை நீங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க. சரி. நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா நீங்க இதுல எழுதி வச்சிருங்க. சரி, எழுதுறேன். சரிங்க. என்னங்க, நாம சொந்த வீடு கட்டுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த பணம், அத துளசி கல்யாணத்துக்காக செலவு பண்றமேன்னு கவலைப்படுறீங்களா? நான் என் அண்ணனுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக நீங்க எவ்வளவு தூரம் போராடுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுதுங்க. இங்க பாருங்க, புருஷன் பொண்டாட்டியா நாம தோத்து போறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா ஒரு அம்மா அப்பாவா நாம நம்ம கடமையில இருந்து தோத்து போயிடக்கூடாதுங்க. எப்படி சமாளிக்க போறே சிவராமா? நீங்க எப்பமா வீட்டுக்கு வருவீங்க? அம்மா சீக்கிரமே வந்துருவேன். டைம் ஆச்சு. பாப்பாக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, சீக்கிரமா தூங்கணும். சரியா? தூக்கமே வரல. பாட்டி கிட்ட சொல்லி கதை சொல்லட்டுமா? கேட்டுக்கிட்டே தூங்குறீங்களா? நீங்க சொல்றீங்களா? என்ன கதை? ஏஞ்சல் கதை சொல்லட்டா? விங்ஸ் எல்லாம் வச்சு ஒயிட்டா இருப்பாங்களே. எஸ், அந்த ஏஞ்சல் கதை தான். சொல்லுங்கம்மா. ஒரு ஊர்ல தியா பாப்பா கதை சொன்னா சொல்லணும். அப்புறம் அந்த ஏஞ்சலுக்கு என்ன போன்ல சத்தத்தையே காணோம்? தூங்கிட்டீங்களா? சரி சரி. குட் நைட், மிஸ் யூ. என்னக்கா? நடத்து. போன்ல யாரு? மாமாவா? ஏய், பொட்டு கேட்டியா? தப்பில்ல? நான் உன்னை கேட்கலையே. நீ பேசினதே என் காதுல விழுந்துச்சு. அதனால தான் என்னன்னு கேட்டேன். ஒட்டு கேக்குறதே தப்பு. இதுல அது என்னன்னு வேற கேக்குற? நான் சொல்ல மாட்டேன், பொடி. ஐயோ, அக்கா இங்க வா. உட்காரு. அம்மா. மாமா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்த? இல்லடி, தியா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவளுக்கு தூக்கம் வரலையா, அதான் கதை சொல்லி தூங்க வச்சிட்டு இருந்தேன். புரியுது. தியா பாப்பாவை தூங்க வைக்க இப்பவே கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய கதை சொல்லுவ போல இருக்கே. அவளும் நேரத்தோட தூங்கிடுவா. அப்புறம் ஏய், என்னடி பேச்சுது? அக்கா,
உனக்கு எப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்? எப்போ உன்னை இந்த மாதிரி கலாய்க்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்க்கா. அஞ்சலி, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே தியா தான். அவ லைஃப்ல அம்மா இல்லைங்கிற குறை இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இதுக்கு சம்மதிச்சேன். அவளை கூட இருந்து பாத்துக்க தான் நான் அந்த வீட்டுக்கே போறேன். அப்போ உனக்கு மாமாவை பிடிக்கலையா? சச்சா, நான் அப்படி சொல்லலடி. அவரு ரொம்ப நல்ல மனுஷன். இருந்தாலும் நான் கல்யாணத்திலே விருப்பம் இல்லாம தானே இருந்தேன். தியாவை ஒதுக்கி வச்சுட்டு யோசிச்சா அவசரப்பட்டுட்டோமோன்னு தான் தோணுது. அக்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்ல, என் கல்யாணத்தை நடத்த அம்மாவும் அப்பாவும் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. அக்கா, அவங்க உனக்கு கல்யாணம் ஆகலன்னு தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்மந்தம் பேசிட்டு போனப்போ அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம்னு நீ பாத்தியா? நீ இப்படியெல்லாம் யோசிக்காதக்கா. அப்பா எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி, ஃபைன். சரி, போய் தூங்கு. கணேச நம்பர். ஹலோ அண்ணா, சொல்லுமா. கணேஷ் எப்படி இருக்கான்? ரொம்ப சீரியஸா இருக்காருண்ணா. டாக்டர் ஏதேதோ சொல்றாங்கண்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வாங்கண்ணா. சரி, நான் வரேன். அண்ணா, அண்ணாச்சி, அழாதம்மா, அழாத. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. கணேசனுக்கு ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா இரு. முடியலண்ணா. சிவராவ், கொஞ்சம் தைரியமா இரு. ஒண்ணும் ஆகாது, நீ வா. எனக்கு என்னடா பயம்? தைரியமா தான். தைரியமா ஏய், அப்பா எப்படி இருக்கான்? தைரியமா இருடா, அழாதடா. உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாதுடா. இங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் தான். நான் பேசுறேன். அழாதம்மா, ஒண்ணும் ஆகாது. நான் தான் சொல்றேன்ல. உங்க அப்பா ரொம்ப நல்லவன்டா. அவ யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணதில்லை. அவனுக்கு எதுவும் ஆகாதுடா, அழாதடா. டாக்டர், இப்ப எப்படி இருக்கு? மாமா, அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு மாமா. ஐயோ, ஐயோ. வெஹிக்கிள் ரெடி பண்ணிருங்க. 10 நிமிஷத்துல ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நீங்க எடுத்துட்டு போலாம். நீ போயிட்டாரு நீ. என்னங்க இப்படி ஆயிடுச்சு? என்ன விட்டு போயிட்டீங்களேங்க. இனி யாருங்க ஆதரவா இருப்பா? எங்களை யாரு பாத்துக்குவாங்க? சிவராவ், என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான்? உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறேன்னு செக்ல சைன் பண்றேன்னு போனா, மேனேஜர் கூப்பிட்டு அவன் வேலைய பத்தி பேசி இப்படி உசரியா விட்டுட்டாடா. அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை உனக்கு யாருடா கொடுப்பா? பொண்ணு கல்யாணத்தை எப்படிடா நடத்துவேன்? தெரியலடா.